நல்ல குருவை அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல சனி பகவான் இருக்கிறார். இப்போ வக்ரகதி அடைகிறார் அப்படின்னா உங்களுக்கு இது எல்லாம் நடக்காம எங்க அப்பா மூலமா சொத்துக்கள் வராம இருக்க, திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வர்றது, திருமணத்திலிருந்து வந்த தடை தாமதங்கள் எல்லாமே விலகிறது, நல்ல வரன்கள் எல்லாமே அமைந்து வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள், கண்டங்கள் எல்லாமே விலகிறது, அதாவது திரும்பி வர்றதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுப்பார். இது பொதுவாக கடகராசிக்கு நடக்கும். இப்போ உங்க ஜாதகத்துல சனி வக்ரமான்னு பாத்துக்கோங்க. அப்ப சனி வக்ரமாக இருந்து விட்டால் கண்டிப்பாக இதெல்லாம் 100% நடந்தே தீரும். அம்பிகை வழிபாடுகளை தொடர்ந்து திங்கட்கிழமைகளையும் தொடர்ந்து சனிக்கிழமை நாட்களிலும் வைத்துக் கொண்டு இருந்தால் கணவன் மனைவிகளில் இருந்த கருத்து வேறுபாடுகள், திருமணம் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் தடை தாமதங்கள் இருக்கிறதெல்லாம் விலகி சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும் இந்த காலகட்டங்கள். திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. டெம்பிள் எக்ஸ்பிரஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஜூலை மாதம் 26ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்கள். இந்த வக்ர பயிற்சி யாருக்கெல்லாம் யோகத்தை கொடுக்குது அப்படிங்கறத பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், உங்க ஜாதகத்துல சனி வக்ரமான்னு பாருங்க. அதற்கு உங்க ஜாதகத்துல சனி அப்படின்னு சொல்லி பக்கத்துல ஆர் வி அப்படின்னு போட்டிருப்பாங்க, அல்லது வா அப்படின்னு போட்டிருப்பாங்க. இப்படி எல்லாம் இருந்தால் சனி வக்ரம் அல்லது வக்ர கிரகங்களான ராகு கேதுகளோட சேர்ந்து இருந்தாலும் ஓரளவுக்கு 50% பலன்களை நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. அப்படி பார்க்கும் பொழுது சனி பகவான் உங்க ஜாதகத்தில் வக்ரமாக இருந்து விட்டால் இந்த காலகட்டங்கள்ல தான் உங்களுக்கு ஜாக்பாட் யோகம். வருடம் முழுவதும் வேலை செய்து பலன்கள் கிடைக்கவில்லையா, இந்த சனி வக்ர பயிற்சியில தான் உங்களுக்கு பலன்களை வாரி வாரி வழங்கி கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. அதே போல சனி வக்ரமாக இல்லாம இருந்தாலும் கூட உங்களுக்கு உண்டான பலன்கள் என்ன அப்படிங்கறதை நம்ம இந்த வீடியோல முழுமையாக பார்க்கலாம். கடக ராசிக்குண்டான சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கடகராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல இருக்காருங்க. உங்களுடைய அப்பா, பூர்வீகம், உயர்கல்வி, நல்ல குருவை அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல சனி பகவான் இருக்கிறார். இப்போ வக்ரகதி அடைகிறார் அப்படின்னா உங்களுக்கு இது எல்லாம் நடக்காம எங்க அப்பா மூலமா சொத்துக்கள் வராம இருக்கா, அதெல்லாம் வரும். பூர்வீக சொத்துக்கள் கிடைக்காம இருக்கா, அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அப்பாவுக்கு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் போயிட்டு இருக்கா, அந்த பிரச்சனைகள் எல்லாமே ரிலீஃப் ஆகும். அதே போல அப்பா மூலமாக உதவிகள் வேணுமா, அது எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், நல்ல குரு அமைஞ்சு வர்றது, நல்ல படிப்பு, நல்ல உயர்கல்வி படிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள், இது எல்லாமே பொதுவாக கடகராசிக்கு நடக்கும். அப்போ சனி யாரு கடகராசிக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 7 மற்றும் 8ஆம் அதிபதி. அப்ப 7 கோடியரும் 8 கோடியரும் 9ஆம் வீட்டுல போயிருக்கும் பொழுது திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வர்றது, திருமணத்திலிருந்து வந்த தடை தாமதங்கள் எல்லாமே விலகிறது, நல்ல வரன்கள் எல்லாமே அமைந்து வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள், கண்டங்கள் எல்லாமே விலகிறது. உங்க ஜாதகத்தில் தசாபுத்தி நல்லா இருந்துருச்சுன்னா நல்ல பணவரவு, இழந்த பணத்தை எல்லாமே மீண்டும் எடுத்துட்டு வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள், வாங்கிட்டு ஒவ்வொன்றும் திருப்பி கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு வகையை அசிச்சு நிறைய பணம் இழந்திருப்பீங்க இல்லையா, அதாவது திரும்பி வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுப்பார். இது பொதுவாக கடகராசிக்கு நடக்கும். இப்போ உங்க ஜாதகத்துல சனி வக்ரமான்னு பாத்துக்கோங்க. அப்ப சனி வக்ரமாக இருந்து விட்டால் கண்டிப்பாக இதெல்லாம் 100% நடந்தே தீரும். அப்ப சனி வக்ரமாக இருந்து குரு பார்வை பெறும் பொழுது 3ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கறது. உங்க ஜாதகத்துல சனி வக்ரமான்னு பாத்துக்கோங்க. அப்போ ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது பணவரவு, பொருளாதாரம் நல்லா இருக்கிறது, பெரிய லாபத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, அந்த லாபங்கள் எல்லாமே கிடைக்கிறது. அதே போல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 11ஆம் இடங்கிற ஆசைகள், கனவுகள், தேவையில்லாத மாற்றான் தோற்றத்து மல்லிகை, இதெல்லாமே வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. இதுலயே நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். அது போல உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே நிறைவேறதுக்கான ஒரு வாய்ப்புகள், புதுசா யோசிக்க போறீங்க, புதிய விஷயங்கள் எல்லாமே தொடங்க போறீங்க, அது எல்லாமே சக்சஸ் ஆக போறீங்க அப்படிங்கிற அமைப்புகளுமே உண்டு. அதே போல உங்களுக்கு 7ஆம் பார்வையை உங்க ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ முயற்சிகள், நீங்க இப்ப என்ன முயற்சி பண்ணுறீங்களோ அது எல்லாமே நடக்கும். இத்தனை நாள் உங்க முயற்சிகள் எல்லாமே தடைபட்டு செய்ய முடியாம இருக்கீங்க, இப்போ உங்களுடைய முயற்சிகளை சூப்பரா இருக்க போகுது. இப்ப 9ஆம் இடத்துல சனி இருக்கும்போது பூர்வீக சொத்து பிரச்சனை வரும். ஏன்னா அங்கிருந்து 3ஆம் இடத்தை பாக்குறது, 3ஆம் இடங்கிறது உங்களுக்கு உங்களுடைய சகோதரர்களை சொல்லக்கூடிய இடம். அப்ப உங்க சொத்து சார்ந்த விஷயத்துல சகோதரர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரா, இப்ப போய் பேசுங்க, கண்டிப்பா ஒத்துக்குவார். இப்ப சொத்து பாகப்பிரிவுகளை பத்தி பேசணும், அப்பா பூர்வீக சொத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்க ஜாதகத்துல சனி வக்கரமாக இருக்குது, இப்ப பூர்வீக சொத்தை பத்தி பேசுங்க, கண்டிப்பா ஒத்துக்குவாங்க. பாட்டு,
கலைகள், ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே ஒரு சிறப்பான ஒரு காலகட்டங்கள், ஜெயிக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள், பெயர் புகழ் கிடைப்பதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது எல்லாமே கிடைக்கும். அடுத்து அவர் பாத்தீங்கன்னா 10ஆம் பார்வையை உங்க ராசிக்கு 6ஆம் வீட்டை பாக்குறாரு, தனுசு பாக்குறாரு. அப்போ கடன் அடைகிறது, நோய்கள் விலகிறது, நல்ல மருந்துகள் கிடைக்கிறது. அதை விட வேலை அஷ்டமத்துல நிறைய பேருக்கு வேலை போயிடுச்சு, இன்னும் எங்களுக்கு வேலை கிடைக்காம இருக்கு அப்படின்னா அதெல்லாமே வேலை கிடைப்பதற்குண்டான ஒரு வாய்ப்புகள், நல்ல வேலையா கிடைக்கும், எதிர்பார்த்த வேலைகளா கிடைக்கும். வேலையில இருந்து வந்த எதிரிகள் எல்லாமே விலக போறாங்க. சாதாரணமாவே எதிரிகள் தொல்லை அதிகமா இருக்கு. இப்ப அதெல்லாமே விலகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் எல்லாத்தையுமே சனி பகவான் கொடுப்பார். அதாவது அது யார் உங்களை பின்னாடி இருந்து குத்துறாங்கன்னு தெரிஞ்சு அதுல இருந்து விலகி வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். ஒருவேளை உங்க ஜாதகத்தில் சனி வக்கரமாக இல்லை அப்படின்னா இது எல்லாமே நடக்கும், கொஞ்சம் ஸ்லோவா நடக்கும். கொஞ்சம் பணவரவு, லாபங்கள் இதெல்லாம் வரும், கொஞ்சம் ஸ்லோவா வரும். சிலதா வராம நீங்க 1 லட்சம் ரூபாய் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு 50,000 60,000 வர்றது இந்த மாதிரி, அல்லது 2 தவணை 3 தவணை அப்படின்னு வர்ற மாதிரி வரும். அதே போல கடன் அடைக்கிறதுக்குலாம் வாய்ப்புகள் கிடைக்கும், கொஞ்சம் லேட்டா அடைப்பீங்க, அல்லது ஒரு குழப்பத்தோட இருப்பீங்க, ஒரு மருந்துக்கு செலவு அதிகமா பண்ணுவீங்க, ஒரு விஷயங்கள் பண்றதுக்காக அதிக விரயங்கள் பண்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இதெல்லாம் கிடைக்கும். சனி வக்கரமாக இல்லைன்னா முயற்சிகள் எல்லாமே சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். அதெல்லாம் எந்த கவலைகளும் இல்லை, முயற்சிகள் சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும், செய்கின்ற காரியங்கள் எல்லாமே ஜெயமாக போகுது. கொஞ்சம் இப்ப சொத்து பிரச்சனைகள் அனந்தம்பி கிட்ட ஒரு முறைக்கு பல முறை பேசுறப்ப கிடைக்கும், வக்ரமாக இல்லைன்னா. சோ இதெல்லாம் உங்க ஜாதகத்திலே கொஞ்சம் நீங்களே இதெல்லாம் பார்த்துக்கூடிய முறைகள்ல தான் இருக்கு, நான் சொல்லியிருக்கேன். சரி, என்ன வழிபாடுகள் பண்ணலாம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, இந்த கடகராசிக்காரர்கள் திருப்பதி போயிட்டு வர்றதும், அம்பிகை அலங்காரம் இல்லாத சாந்த சொரூபிணியாக இருக்கக்கூடிய காமாட்சி, மீனாட்சி, விஷாலாட்சி இது போல பெயர்களை உடைய சாந்த சொரூபிணியாக இருக்கக்கூடிய அம்பிகை வழிபாடுகளை தொடர்ந்து திங்கட்கிழமைகளையும் தொடர்ந்து சனிக்கிழமை நாட்களிலும் வைத்து கொண்டு இருந்தால் கணவன் மனைவிகளில் இருந்த கருத்து வேறுபாடுகள், திருமணம் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் தடை தாமதங்கள் இருக்கிறதெல்லாம் விலகி சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும் உங்களுக்கு இந்த காலகட்டங்கள். சனி வக்ர பயிற்சி கடகராசிக்கு மிகுந்த யோகத்தை கொடுக்க போகுது. எல்லாமே நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம். தேவையில்லாத ஒரு சிறு தவறுகளும் ஒரு பழக்க வழக்கங்களும் வரப்போகுது, அதையும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. அது உங்களுக்கு அடுத்தது இந்த சனி வக்ரம் முடிந்ததுன்னா அது காணாம போயிடும். ஸோ அதனால உங்களுக்கு ஒரு கெட்ட பெயர் வரக்கூடாது இல்லையா, அதற்காக சொல்லக்கூடிய ஒரு பதிவு தான். ஸோ அதுலயும் கொஞ்சம் கவனமா இருந்து பார்த்துக்கோங்க. மற்றபடி குரு உங்க ராசிக்குள்ள இருக்கிறதுனால பெரிய பிரச்சனை மாட்ட மாட்டீங்க, தப்பிச்சுக்குவீங்க. தெய்வ அனுகிரகம் நிறைய இருக்கு, வழிபாடுகள் அதிகமா பண்ணுங்க, நல்லவர்களுடைய சேர்க்கை நிறைய சேர போகுது உங்களுக்கு. நிறைய வழிகாட்டிகள், நீங்களே நிறைய பேருக்கு வழிகாட்டுவீங்க. ஏன்னா கண்டச்சனி அஷ்டமச்சனி அவ்வளோ கஷ்டத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த சனிப்பயிற்சி மூலமாக நிறைய பேருக்கு நீங்களே ஒரு வழிகாட்டியாக இருந்து அடுத்தவருடைய வாழ்க்கைக்கும் நல்லதா பிரயோஜனப்படக்கூடிய விஷயங்கள்ல நீங்களும் தலையிட்டு அவங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுப்பீங்க அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. நன்றி. இதெல்லாம் உங்க ஜாதக ரீதியாகவும் தசாபுத்திகள் ரீதியாகவும் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்.